அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். நேற்று சவுக்கு சங்கரோட வீடு தாக்கப்பட்டதை தொடர்ந்து தன்னுடைய சவுக்கு மீடியா நெட்வொர்க் யூடியூப் சேனலை நிறுத்திவிட்டார் திரு சவுக்கு சங்கர் அவர்கள். என்னுடைய தாயின் உயிரை பணயம் வைத்து நான் சேனல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் தெளிவாக அறிவித்து விட்டார். எனது ஏற்றத்திலும் வீழ்ச்சியிலும் வாழ்விலும் தாழ்விலும் என்னோடு துணை நின்ற வாசகர்கள், நேயர்கள், பார்வையாளர்கள் அண்ட் சவுக்கு மீடியாவுக்கு உறுதுணையாக நின்ற அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சார்ந்த நன்றிகள். அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்ட காணொளிக்கு கீழே பல பேர் கமெண்ட் பண்ணி இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் நீங்க விட்டுடக்கூடாது, தொடர்ந்து போராடணும், தொடர்ந்து மக்களுக்காக பேசிக்கிட்டே இருக்கணும், நீங்க தொடர்ந்து இந்த திமுக அரசின் ஊழல்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பல பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இன்னும் சில பேர், சார் நாங்க உங்க கூட இருக்கிறோம், எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் எப்பவும் உங்களுக்கு இருக்கு, நீங்க தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தங்களுடைய ஆதரவையும் தெரிவிச்சு இருந்தாங்க. ஆனா நிதானமா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, ஒரு தனி மனுஷனால எவ்வளவுதான் போராட முடியும்? இவ்வளவு பெரிய அரசு கட்டமைப்பு, அதிகார பலம், இது எல்லாத்தையும் எதிர்த்து பகைச்சுக்கிட்டு சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு தனி நபரால எவ்வளவு தூரம் போராட முடியும்? உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும், இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்வதும் சிறையில் அடைப்பதும் பொருளாதார ரீதியாக அவரை முடக்குவதும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப இது எல்லாத்தையும் மீறி தான் அவரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரு, செயல்பட்டுக்கிட்டே இருந்தாரு. அரசு வேலையில இருந்து அவர் நீக்கப்பட்டார். ஒரு புது யூடியூப் சேனலை தொடங்கினாரு, அந்த யூடியூப் சேனலையும் முடக்கிட்டாங்க. இப்ப புது யூடியூப் சேனலை தொடங்கினாரு, அதையும் அவரே நிறுத்திட்டாரு. அவரோட சொந்த வீடு சீல் வைக்கப்பட்டாச்சு. வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறாரு. இன்னைக்கு அந்த வாடகை வீட்டையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. பின்ன பட்ட பகல்ல ரவுடிங்க வந்து இவ்வளவு பெரிய கலாட்டாவை பண்ணா எந்த வீட்டு முதலாளி தான் பொறுத்துக்குவாரு? அதனால சவுக்கு சங்கரை வீட்டை காலி பண்ண சொல்லி அந்த வீட்டின் முதலாளி நேற்றைக்கே அறிவிச்சிட்டாரு. அவர் யூடியூப் சேனல் நடத்துறதுக்கும் யாரும் இடம் தர்றதுக்கு தயாரா இல்ல. மீறி தந்தா காவல்துறையால அவங்க மிரட்டப்படுறாங்க. அப்ப இத்தனையும் மீறி ஒரு மனுஷனால எப்படிதான் செயல்பட முடியும் சொல்லுங்க? இப்ப மக்களும் கூட ஒரு விஷயத்தை நல்லா சிந்திச்சு பார்க்கணும். சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த திமுக அரசில் நடக்கின்ற எல்லா ஊழல்கள், சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் அப்படின்னு அத்தனையையும் வெளிப்படுத்துறாரு. ஒரு விசில் ப்ளோயரா இருந்தாரு. ஆனா அவர் பேசுறதையெல்லாம் கேட்டுட்டு இந்த மக்கள் திரும்ப திரும்ப காசை வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடுறாங்க? யார் இந்த அராஜகங்களை எல்லாம் செய்கிறார்களோ, யார் இந்த ஊழல் முறைகேடுகளை எல்லாம் செய்கிறார்களோ, அதே திமுகவிற்கு தான் மீண்டும் மீண்டும் இந்த மக்களும் வாக்கு செலுத்துறாங்க. அப்ப அவர் பேசி என்ன பயன் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நான் என்னுடைய உயிரை பணயம் வைத்து, இன்றைக்கு என்னுடைய குடும்ப உறுப்பினர்களின் உயிரையும் பணயம் வைத்து மக்களுக்காக பேசுறேன், இந்த அரசை விமர்சிக்கிறேன். ஆனா அதனால் ஏற்பட்ட பயன் என்ன? ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. எல்லாத்தையும் கேட்டுட்டு மீண்டும் மீண்டும் அந்த அயோக்கியர்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள் என்றால் நாம பேசி எந்த பயனும் இல்லை அப்படின்னு அந்த மனுஷன் முடிவெடுத்து தன்னுடைய சேனலை இழுத்து மூடிட்டு போயிட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க உறவுகளே, சவுக்கு சங்கருக்கு இன்றைக்கு நடந்தது என்பது அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலை. அரசை விமர்சித்து பேசினார், அரசுக்கு எதிராக கருத்து சொன்னார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஒருவருடைய கருத்துரிமை இன்றைக்கு முடக்கப்பட்டுள்ளது. நாளைக்கு இது நம்மில் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம், நடக்கும், நடந்துகிட்டு தான் இருக்கு. எங்களை எதிர்த்து யாரு கேள்வி கேட்டாலும் அவங்களோட குரல் வலையை நாங்க இப்படிதான் நசுக்குவோம் அப்படின்னு இந்த திமுக அரசு சொல்லாம சொல்லி இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தையும் நாம நல்லா கவனிச்சு பார்க்கணும். நேற்றைக்கு சவுக்கு சங்கரோட வீடு புகுந்து ரவுடிசம் செஞ்சது யாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவங்களோட முகங்கள் தெளிவா காணொளிகள்ல பதிவாகி இருக்கு. எல்லாத்தையும் விட இந்த கலவரத்தை ஒருங்கிணைத்தது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வாணிஸ்ரீ என்கின்ற நபர்தான் என்பதும் நமக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு விஷயங்கள் தெரிந்தும் கூட இதுவரைக்கும் அந்த கலவரக்காரர்களில் ஒருவரை கூட காவல்துறை கைது செய்யவே இல்லை. இதை எப்படி பார்க்கிறது? ஏன் இன்னும் கைது செய்யல? ஏன் இன்னும் அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வாணிஸ்ரீ என்ற நபரை கைது செய்யவே இல்லை? அந்த அம்மா தான் இந்த ரவுடி கும்பலை ஒருங்கிணைச்சு சவுக்கு சங்கரோட வீடு புகுந்து அவ்வளவு பெரிய அராஜகத்தையே செஞ்சு முடிச்சாங்க. ஏன் அந்த அம்மாவை இன்னும் கைது செய்யல? அப்ப காவல்துறையோட
ஒத்துழைப்பு இல்லாம இது எதுவுமே நடக்கல. ஆளும் இந்த திமுக அரசின் ஆதரவு இல்லாமல் இந்த அராஜகம் நடைபெறவில்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த அராஜகத்திற்கு முழுக்க முழுக்க காவல்துறை ஃபுல் சப்போர்ட் கொடுத்திருக்கு. சவுக்கு சங்கரோட வீடு தாக்கப்படுது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனேயே சவுக்கு சங்கர் காவல்துறைக்கு அழைச்சி சொல்லிட்டாரு, இவ்வளவு பெரிய கலவரக்காரர்கள் கூடியிருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சும் கூட எத்தனை காவலர்கள் அந்த இடத்துக்கு போனாங்க தெரியுமா? ஒரே ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் ஒரே ஒரு கான்ஸ்டபிள் போதுமா? போனவங்க கலவரக்காரர்களை விரட்டி அடிக்காம 3 மணி நேரம் அவங்க பண்ற எல்லா அராஜகத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தாங்க. 3 மணி நேரம் கழிச்சு அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் சார் நீங்க இப்ப வரலாம் அப்படின்னு சவுக்கு சங்கருக்கு போன் பண்ணி சொல்லி இருக்காங்க. ரவுடிகளுக்கும் அராஜகவாதிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது தான் காவல்துறையோட வேலையா? அப்ப காவல்துறையோட முழு ஒத்துழைப்புடன் தான் நேற்றைக்கு அந்த ரவுடிசம் நடந்திருக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் இப்போது இருக்கின்ற வீட்டின் முகவரி யாருக்குமே தெரியாது அப்படின்னு அவர் உறுதியா சொல்றாரு. காவல்துறைக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஏதாவது சம்மன் கொடுக்கணும் அப்படின்னா காவல்துறை அவருடைய வீட்டுக்கு தான் வரணும். அப்ப காவல்துறைக்கு மட்டும் சவுக்கு சங்கர் எங்க வசிக்கிறாரு அப்படிங்கறத தெரியப்படுத்தணும். அப்ப அவர் இருக்கின்ற தற்போதைய முகவரியை அவர் தெரிவித்தது காவல்துறைக்கு மட்டும்தான். அப்ப இந்த கலவரக்காரர்களுக்கு சவுக்கு சங்கரோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு யாரு சொல்லி இருப்பா? இந்த காவல்துறை தான் சொல்லி இருக்கும். அப்ப காவல்துறையின் ஒத்துழைப்போடு சவுக்கு சங்கரோட வீடு நேற்றைக்கு சூறையாடப்பட்டிருக்கிறது என்றால் இந்த அரசை எதிர்த்து பேச யாருக்கு தான் தைரியம் வரும்? யாரு ரவுடிகளிடம் இருந்து நமக்கு பாதுகாப்பு தர வேண்டுமோ அந்த காவலர்களே ரவுடிகளுக்கு துணையா நின்று சவுக்கு சங்கரோட வீடு தாக்கப்படுவதற்கு துணையாகவும் ஆதரவாகவும் இருந்தார்கள் என்றால் எப்படி இந்த அரசை விமர்சித்து பேச நமக்கு தைரியம் வரும்? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க, இது வெறும் ஆரம்பம் தான். இதைவிட மோசமான நிகழ்வுகள் இனி வரும் காலத்தில் நடக்க போகிறது. நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களுக்கெல்லாம் காரணம் அந்த அக்கிரமங்களை செய்பவர்கள் மட்டும் கிடையாது, அதையெல்லாம் பார்த்துட்டு அமைதியா கடந்து போறாங்க தெரியுமா? அதுவும் கூட இப்படிப்பட்ட அக்கிரமங்களுக்கும் அராஜகங்களுக்கும் ரவுடிசங்களுக்கும் மிக முக்கியமான காரணம். அநீதிக்கு எதிரான மௌனம் என்பது மிக மிக கொடுமையானது, பாவமானது. ஒரு நாடறிந்த ஊடகவியலாளரின் வீடு தாக்கப்பட்டிருக்கு. அதை குறித்து எந்த ஒரு கண்டனத்தையும் இதுவரைக்கும் சென்னை பத்திரிகையாளர் சங்கம் தெரிவிக்கவே இல்லை. சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு அசீப் அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? நெல்சன் சேவியர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? எதுவுமே பண்ணல. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. நேற்றைக்கு எந்த ஒரு முதன்மை செய்தி ஊடகங்களும் இத விவாதத்துக்கு எடுக்கவே இல்லை. என்னடா இது, பட்ட பகல்ல ஒருத்தரோட வீடு புகுந்து இவ்வளவு பெரிய அராஜகத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்க, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இந்த அளவுக்கு தான் இருக்கா அப்படின்னு எந்த ஒரு செய்தி ஊடகங்களும் இது குறித்து வாய் திறந்து விவாதத்தை நடத்தவே இல்லை. எந்த ஒரு மூத்த பத்திரிகையாளரும் இதை கண்டிக்கவே இல்லை. அவங்களுக்கு எல்லாம் திமுகவிற்கு சொம்படிக்கவே நேரம் சரியா இருக்கு. இந்த லட்சணத்துல அவங்க எங்க இதையெல்லாம் எதிர்த்து பேச போறாங்க? சோ தனக்கு ஆதரவா மக்களும் வரல, தன்னுடைய சக பத்திரிகையாளரும் வரல அப்படிங்கிற போது எதுக்காக சவுக்கு சங்கர் பேசணும்? அவசியமே கிடையாது. அதனால தான் அவர் தன்னுடைய சேனலை நிறுத்திட்டாரு. முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக படுகொலை நடந்துள்ளது. நாளைக்கு இந்த திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் இதே நிலைதான். இதைத்தான் இந்த திமுக அரசு சொல்லாம சொல்லி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வெறும் ஆரம்பம் தான். தேர்தல் நெருங்க நெருங்க இப்படிப்பட்ட அராஜகங்கள், கருத்துரிமைக்கு எதிரான செயல்கள் அதிகரிக்க போகிறது. தேர்தல் நேரத்தில் தங்களுக்கு எதிரான எந்த ஒரு கருத்தும் வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல இந்த திமுக அரசு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு. ஆக அவங்களுக்கு எதிராக பேசுற எல்லா சேனலையும் அவங்க முடக்க பார்ப்பாங்க, எல்லா ஊடகவியலாளர்களையும் அவங்க அடக்கி ஒடுக்க பார்ப்பாங்க. இனி வரும் காலம் என்பது திமுகவை விமர்சிக்கின்ற ஊடகவியலாளர்களுக்கும் யூடியூபர்களுக்கும் மிகவும் கடுமையான காலகட்டம். தயாரா இருந்துக்கோங்க. யாருடைய சேனல் வேணும்னாலும் முடக்கப்படலாம், யார் வேண்டுமானாலும் பொய் வழக்கின் கீழ் கைது செய்யப்படலாம். இது நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. அப்பட்டமான அராஜகமான ஒரு பாசிச ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நாங்க பேசுறதையெல்லாம் கேட்டுட்டு நீங்களும் திரும்ப திரும்ப யாருக்கு ஓட்டு போடுறீங்க? இதே திமுகவிற்கு தான் ஓட்டு போடுறீங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். முதல்வன் படத்துல மணிவண்ணன் ஒரு வசனம் பேசுவார் தெரியுமா? இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு. அது மாதிரி எக்கேடு கட்டு வேணும்னாலும் போங்க அப்படின்னு விட்டுட்டு போனோம். மக்களுக்காக பேசுறோம் அப்படின்னு குடும்பத்தையும் பகைச்சுக்கிட்டு குடும்ப உறவுகளையும் ஆபத்துல தள்ளிட்டு உங்களுக்காக பேசி என்ன நடந்துருச்சு? ஒண்ணுமே கிடையாது.
நாங்க இழப்புகளை தவிர எதையுமே சந்திக்கல. போதுண்டா சாமி, உங்களுக்காக பேசி பேசி நாங்க பட்டதெல்லாம் போதும். இவ்வளவு வெறுத்து பேசுறேன்னு நாளைக்கு நான் பேசாம போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, நிச்சயமா வந்து பேசுவேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே, என் வேலையை நான் சரியா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதையெல்லாம் கேட்டு திருந்தி நீங்க ஒரு நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா கொண்டு வாங்க. இல்லை இப்படியே தான் காசை வாங்கிட்டு நான் திமுகவிற்கே ஓட்டு போடுவேன் அப்படின்னா அதுவும் கூட உங்க விருப்பம் தான். சரியா? நீங்க இப்படியே தான் கெட்டு அழிஞ்சு போனோம் அப்படின்னு இருந்தா அதை யாரால மாற்ற முடியும்? விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.